தமிழ் சினிமாவில் 80-90களில் தனது அபாரமான நடிப்பாலும் காந்த கண்ணாலும் ரசிகர்களை கவர்ந்து கொடிக்கட்டி பறந்த நடிகைதான் பானுப்பிரியா. ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக இருந்த அவர் தற்போது திரையுலகில் அதிகமாக பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நடிகை பானுப்பிரியா குறித்து நடிகர் பப்ளு சமீபத்திய பேட்டியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். அதில் அவர் கூறியதாவது: நான் முதலில் சைட் அடித்த நடிகை என்றால் அது பானுப்பிரியாதான். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வானமே எல்லை படத்தில் நாங்கள் நடித்து கொண்டிருந்தோம். அப்போது நாடோடி மன்னர்களே பாடல் காட்சி ஆக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த பாடலில் ஒரு மூமெண்ட் வரும். தலை வேற, கை வேற, இடுப்பு வேற, கால் வேற, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தனித்தனியாக ஆடும். அதை பார்த்த நான் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என் பின்னால் யாரோ கை வைத்தார்கள். யாரா மச்சான், எல்லாம் தனித்தனியா ஆடுது என்று சொல்லிக்கொண்டே திரும்பினேன். திரும்பி பார்த்தால் கே பாலச்சந்தர் சார். அடுத்த நொடியில் பலார் என்று கன்னத்தில் ஒரு அறை. என்னடா பண்ற, போய் வேலையை பாரு என்று சொல்லி திட்டினார். அந்த சம்பவத்தை நான் இன்னும் மறக்க முடியாது என்று பப்ளு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தற்போது ரசிகர்களிடையே வைரலாகி வருகிறது.